ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஆரி டபுள் கலர் பேடர் லோட் ஸ்டிச் டைப் 2 தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்டில் ஆரி டபுள் கலர் பேடர் லோட் ஸ்டிச்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வாங்க இந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சில்க் த்ரெட், உங்களுக்கு விருப்பமான கலர் 2 கலர் எடுத்துக்குங்க. நான் க்ரீன் அண்ட் ரெட் எடுத்துருக்கேன். பைப்பிங் த்ரெட் வந்து இதிலே மீடியம் ஸ்மால்னு இருக்குது. நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஒரு ஈவனாக இருக்கிறப்போல் கட் பண்ணிக்கோங்க. நார்மல் மிஷின் த்ரெட், நிடில் வந்து 14, துணிப் நிடில் 14, பீடு வந்து சுகர் பீடு எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா 2M இல்லை 3mm பீடு எடுத்துக்குங்க. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. அது மேலே வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் லைன் போட்டு நீங்கள் ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து நீட்டாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஒட்டி விட்டுருங்க. பக்கத்துலேயே வந்து இன்னொரு பைப்பிங் த்ரெட்டும் வந்து கூட சேர்ந்து நீங்கள் அதை அட்டாச் பண்ணி ஒட்டணும். அப்புறம் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ நான் பக்கத்துலேயே இன்னொரு பைப்பிங் த்ரெட்டும் வந்து இதில் வந்து ஒட்டிடுறேன். இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு நல்லா காஞ்ச பிறகு இது மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து போடணும். இது பக்கத்தில் ஒட்டி விட்டுருங்க. இது காஞ்ச பிறகு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது அந்த த்ரெட்டு வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு அது மேலே ஜிக்ஸாக், நார்மல் த்ரெட்டில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து போடணும். போட்ட பிறகு நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து பண்ணணும். இப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சுற்றி வந்து லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஷேப் வந்து நம்ம நீட்டாக கிடைக்கிறதுக்காக இந்த லைன் வந்து சுற்றி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்களும் அரப்பில் கொடுங்க. எப்போவுமே நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பேரல் லோட் ஸ்டிச் போடும் போது அதை எப்படி போடணுன்னு. இப்போ அதே மெத்தட் தான் இதுலேயும் நம்ம போடணும். என்னென்னா, த்ரெட்டு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து மேலே எடுங்க. டபுள் கலர் த்ரெட்டாக தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், எடுத்துட்டு இப்போ அந்த த்ரெட்டை வந்து பேக் சைடில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு இப்போது அது பக்கத்தில் தான் நீங்கள் வந்து என்ன போடணுன்னா, ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து இது போடணும். நான் இப்போ கீழேருந்து நான் சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. திரும்ப வந்து இந்த லைன்லேயே நம்ம கீழே போட்டோம் இல்லையா, அந்த லைன் மேலே நீங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. மறுபடியும் இந்த சைடு வந்து ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடுங்க. ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டிச்சு மட்டும் இப்படி போடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும். பாருங்கள், என்னென்னா அந்த லைன் மேலே நம்ம குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ கீழே வரும்போது மட்டும் இந்த ஸ்டிச் பாருங்கள், அதே ஸ்ட்ரைட் லைனில் வந்து போடணும். இப்போ இந்த கார்னர் வர வரைக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம், இப்போ அந்த லைனு மேலே போடாமல் இந்த லைனுக்குள்ளே மேலே இருக்கிற லைனுக்குள்ளே போட்டுட்டு அந்த லைன் மேலே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ என்ன பண்ணோம், இந்த கீழ்ப்பகுதியில் நம்ம போடுறோம் இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணோம், அந்த லைனை வந்து போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும்.
ஆனால் இங்கே வரும்போது மட்டும் அந்த லைனுக்குள்ளே போட்டுட்டு லைன் மேலே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் போடணும். ஏன்னா இதில் நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ண போகிறோம் சில்க் த்ரெட். இது கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வரும். போன வாட்டி நம்ம போட்டோம் அந்த ஸ்டிச்சில் வந்து ஒரே நீட்டாகவே வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஆனால் இது வந்து போடும் போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்குங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து போட்டு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறேன்னா அது எப்படி கண்டினியூ பண்ணோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவனமாக நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவோடு நான் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் பெருசாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்டிச்சு வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. ஏன்னா நம்ம அடுத்த 2 கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ ஒரு 3 ஸ்டிச் 4 ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க. இது வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக வந்து போடணும். கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுருங்க. இப்போது 2 கலர் வந்து க்ரீன் கலர் வந்து எடுங்க. இது கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் புரியும். ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்டிச்சு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறப்போ ஆனால் போடும் போது தான் உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ 2 த்ரெட்டும் வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நான் இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இப்போ நான் இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல எண்டிங் இங்கே ஆரம்பித்தோம், ஸ்டார்டிங் ஆரம்பித்தோம், அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது நான் இங்கேருந்து ஆரம்பித்து இதை பாருங்கள். இப்போது எந்த இடத்துல நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் த்ரெட்டை மேலே எடுங்க. எடுத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். நீங்கள் கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து பொதுவாகவே வரும். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ நான் இங்கேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே போங்க. பாருங்கள், கீழே வந்து என்ன பண்ணணும், அந்த லைனுக்கு மேலேயே போடணும். ஃபஸ்ட்டு நம்ம லைனுக்கு கீழே போட்டோம் இல்லையா, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மாறும். அந்த லைன் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ இங்கே வரும்போது அந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு மேலே போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். இங்கே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைனுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போட்டோம். ஆனால் இப்படி போடக்கூடாது. க்ரீன் கலர் போடும்போது அந்த லைன் மேலேயே தான் நீங்கள் போடணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இங்கே வரும்போது அந்த த்ரெட்டுக்கு மேலே வரணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து மேலே வரணும். இங்கே போடும்போது மட்டும்தான் லைன் வந்து கீழே வரணும். அந்த லைன் மேலேயே தான் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும் போது இந்த லைன் மேலே போட்டோம். ஆனால் க்ரீன் கலர் யூஸ் பண்ணும் போது லைனுக்கு கீழே போடணும். அதாவது லைனுக்கு கீழே போட்டோம் இல்லையா, லைனுக்கு மேலே போடணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கலர் யூஸ் பண்ணும் போது நீங்கள் லைன் மேலேயே போடணும். க்ரீன் கலர் யூஸ் பண்ணும் போது இந்த லைனுக்கு மேலேயே போடணும். இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து டைம் எடுக்கும். இது புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இது போட முடியும். அது இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ கவனமாக பாருங்கள்.
நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விடாமல் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டபுள் கலர் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு, இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்களே ஃபினிஷிங் அப்போ பார்ப்பீங்க பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும். த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணும் போது ரொம்ப டைட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க, மீடியமாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா த்ரெட்டு வந்து அறந்துடும். ஸோ அதுவும் பாருங்கள். ஃப்ரேமெல்லாம் வந்து ஃப்ரேமில் கிளாத்தெல்லாம் வந்து நீட்டாக சுற்றி இருக்கா பாருங்கள். அது சுருக்கம் இருக்கக்கூடாது. சுருக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது கிளாத்து உங்களுக்கு சுருக்கமாக இருக்கும். நீங்கள் போடும் போது ஒரு ஷேப்பும் அதுக்கப்புறம் ஒரு ஷேப்பும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த லைன் மட்டும் பாருங்கள். நீங்கள் யாரும் என் கிளாஸில் ஜாயின் பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் மொபைல் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த கிளாஸ் மட்டும் இல்லை, ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடி கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், ரோச்சஸ் கிளாஸும் நான் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, எந்த இடத்துல ரெட் கலர் இருக்கும் நம்ம போட்டிருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் இந்த க்ரீன் கலர் ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடணும். நல்லா பாருங்கள். இது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா இது வந்து சிம்பிளான ஸ்டிச்சு கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இந்த ரெட் கலர் ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பாதி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இல்லை 3 வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா அடுத்த ஸ்டிச் நம்ம போடும் போது இந்த த்ரெட்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். போட்டு இது வந்து இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த கலர் எடுங்க, ரெட் கலர் எடுங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சாலே போதும், உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து வந்துடும். ஸோ 2 த்ரெட்டும் வந்து ஒன்றா நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணோம். அந்த பாருங்கள். இப்போ க்ரீன் கலர் வந்து எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அங்கே வந்து நீங்கள் அங்கே எடுக்கணும் அந்த ஸ்டிச்சு. நல்லா பார்த்துக்குங்க. நம்ம எந்த இடத்துல இதை ஆரம்பித்தோமோ ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டிச்சு போடும் போது அதுக்கு மேலே போடணும், பக்கத்தில் போடக்கூடாது. ரெட் கலர் யூஸ் பண்ணும் போது அந்த நாட்டு நம்ம சின்னதாக லாக் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, அது வந்து பக்கத்தில் போடக்கூடாது, மேலே போடணும். இப்போது இது பக்கத்தில் இந்த லைனும் மேலேயே போடணும், இங்கே பக்கத்தில் போடணும். ஆனால் இங்கே நீங்கள் போடும் போது மட்டும் இந்த ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் த்ரெட்டுக்கு மேலே நீங்கள் போட்டுட்டு அது பக்கத்தில் தான் நீங்கள் இந்த லாக் ஸ்டிச் வந்து போடணும். பாருங்கள். இப்போ இங்கே போடும் போது மட்டும் இந்த ஸ்டிச்சுக்கு போட்டுட்டு இந்த லைன் மேலே நீங்கள் வந்து போடணும். இப்போ இங்கே வரும்போது மட்டும் நீங்கள் அந்த லைன் மேலேயே தான் வரணும். பாருங்கள். இது பக்கத்தில் போடக்கூடாது. ரெட் கலர் போடும்போது இங்கே த்ரெட்டை போட்டுட்டு அது பக்கத்தில் தான் மேலே போடணும். நீங்கள் இங்கே போட மட்டும் அந்த லைன் மேலேயே தான் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடணும். பாருங்கள். சைடாக வரும், ப்ளஸ் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே நீங்கள் போடணும். ரெட் கலர் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் நான் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். பாருங்கள். அது கிட்டையே போடுங்க. லாக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் கிட்ட வராப்புல போடுங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் மேலே முடிகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் எங்கே ஃபினிஷிங் இருக்கோ அது வரைக்கும் நம்ம ரெட் கலர் த்ரெட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுட்டு அதில் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு லூஸாக விட்டுருங்க. இப்போ க்ரீன் கலர் ஸ்டிச் வந்து எடுங்க. இப்போ க்ரீன் கலர் என்ன பண்ணோன்னா
லைட்டாக பிடிச்சாலும் இப்போது எந்த இடத்துல நம்ம ரெட் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பகுதியில் வந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டிச் வந்து போடணும். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட் கலர் போடுறதுனால போட்டோம் இல்லையா, அந்த லைன் மேலே போட்டாலும் இங்கே போடும்போது ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் வந்து அது மேலே தான் போடணும். இந்த இடத்துல போடும்போது மட்டும் அந்த லைனுக்கு பக்கத்தில் போடணும். இப்போ இங்கே போடும்போது மட்டும் பாருங்கள், இங்கே போடும்போது மட்டும் லைனுக்கு மேலே வராப்போல் போடுங்க. இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ நூலை வந்து ரொம்ப இழுத்து போடாதீங்க, ஏன்னா இழுத்து போடும்போது கிளாத்து வந்து சுருங்கும். பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல இப்படி போடும்போது பாருங்கள், மேலே போட்டுட்டு கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ இங்கே போடும்போது மட்டும் சைடில் வந்து போடணும் பாருங்கள். மேலே இந்த இடத்துல போடும்போது மட்டும் க்ரீன் மட்டும் பாருங்கள் பெரிய ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம இந்த லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். இந்த இடத்துல போடும்போது அது பக்கத்தில் போடணும். இந்த மாதிரி தான் போடணும். இதுவும் வந்து இந்த ரெட் கலர் எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் இந்த க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணணும். இதே போல் மெத்தடில் தான் இது ஈவனாக போடுங்க. இப்போ க்ரீன் கலர் எந்த அளவுக்கு போட்டோமோ அதே போல் ரெட் கலர் த்ரெட்டும் வந்து அந்த அளவுக்கு போடணும். ஆல்டர்னேட்டிவாக போடணும். த்ரெட்டை வந்து நீங்கள் ஒன்று ஃபினிஷ் பண்ணும்போது அந்த சைடு வந்து ஒரு 3 செயின் ஸ்டிச்சு போட்டு அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த சைடு போடும்போது இது ஃபினிஷிங் வரும்போது இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து தள்ளி வச்சு பின் பண்ணி விட்டுருங்க. இதை போல் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து அழகாக வரும். பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வருது. இது வந்து ப்ளவுஸோட பேக் நெக்லலாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இது பார்க்கறதுக்கும் வந்து எம்போஸாக இருக்கும். ஏன்னா நம்ம பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணாலும் இது பார்க்கறதுக்கும் வந்து எம்போஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏன்னா கமெண்ட் பண்ணணுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னுடைய கிளாஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பரும் நான் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து தினக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆரியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வரும். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டு பார்க்கும் போது நீங்கள் பண்ணுற அந்த மிஸ்டேக் வச்சு நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து அழகாக வரும், நீட்டாக வரும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் சுற்றி என்ன பண்ணணும், மேலே வந்து நீங்கள் க்ரீன் கலர் கொடுக்கலாம், கீழே வந்து ரெட் கலரில் சில்க் த்ரெட்டும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து சரியில் வந்து சுற்றி கொடுத்துருக்கேன். சரியில் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவுட்டரில் வந்து பீடில் வந்து கொடுங்க. சுகர் பீட்லேயும் கொடுக்கலாம், 2mm பீட்லேயும் கொடுக்கலாம். நான் வந்து 3mm பீடில் அவுட்லைன் கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு வந்து இது அழகாக இருக்கும். எந்த பேடலோட ஸ்டிச் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை போல் பீடு வந்து கொடுத்து நீங்கள் அந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள்லாம் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.